Hello friends, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். சாம்சங்ல பார்த்தோம் அப்படினா அன்பேக்ட் ஈவென்ட்ல நிறைய வித்தியாசமான டிவைஸ்லாம் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஃபிளிப் ஃபோன் இந்த மாதிரிலாம். அதுல இந்த ஸ்மார்ட் வாட்ச் லான்ச் பண்ணியிருந்தாங்க. நேத்து வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்க. அண்ட் அதே மாதிரி அவங்க லான்ச் பண்ண இன்னொரு ப்ராடக்ட் வந்து Galaxy Buds 2. இதுல பாத்தீங்க அப்படினா நிறைய ஹைலைட்டான டிஃபரண்டான ஃபீச்சர்ஸ்லாம் கூட கொடுத்துருக்காங்க. நார்மலா வந்து இயர்பட்ஸை டச் பண்ணி தான் நீங்க கண்ட்ரோல் பண்ணிருப்பீங்க. இன்னைக்கு நம்ம கொஞ்சம் வித்தியாசமாவே பண்ண போறோம். எல்லாத்தையும் வீடியோல கிளியரா சொல்லியிருக்கேன் என்ன இருக்கு இல்ல அப்படின்றத அன்பாக்ஸ் பண்ணிட்டு இன்னும் டீடைலா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் குயிக்கா ஒரு அன்பாக்சிங் பண்ணிடலாம். Galaxy Buds 2 அப்படின்றத மென்ஷன் பண்ணிருக்காங்க. பட்ஸோட இமேஜுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் பாட்டம்ல சாம்சங் அப்படின்றத மென்ஷன் பண்ணிருக்காங்க. பேக் சைடில் பார்த்தோம் அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய முக்கியமான 4 ஹைலைட்ஸ் என்னென்ன அப்படின்றதையுமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்படியே பாட்டம்ல பார்த்தோம் அப்படின்னா பிரைஸ் டீடைல், கலர் வேரியன்ட், என்னென்ன பாக்ஸ்ல வருது அப்படின்ற டீடைல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ சீலை ஓப்பன் பண்ணிட்டு பாக்ஸை ஓப்பன் பண்ண உடனே இயர்பட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. என்ன ஒயிட் கலர்ல இருக்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா என்ன கலர் வாங்குறீங்களோ அந்த கலர் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் பக்கத்துல ஒரு குட்டி பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை ஓபன் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்குள்ள இருந்த ஒரு குட்டி பாக்ஸை ஓபன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா உள்ள எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் வந்து 2 செட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் தனியா ஒரு பாக்ஸ் இருக்கு. அதை ஓபன் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. டோட்டலா பார்த்தோம் அப்படின்னா இந்த பிளாஸ்டிக் கவர் இல்லாம வந்து தவிர்த்திருக்கிறது நல்ல ஒரு விஷயமா தோணுது. சார்ஜிங் கேஸ் அப்படின்னு பார்க்கும்போது பேக்ல வச்சு எடுத்துட்டு போறதுக்கும் சரி, பாக்கெட்ல வச்சு எடுத்துட்டு போறதுக்கும் சரி செம காம்பாக்டா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். நீங்க எந்த கலர் இயர்பட்ஸ் வாங்கினாலுமே சார்ஜிங் கேஸோட அவுட்டர் வந்துட்டு ஒயிட் கலர்ல தான் இருக்கும். அப்படியே பேக் சைடில் பார்த்தோம் அப்படின்னா சார்ஜ் போறதுக்கான போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கான இண்டிகேட் லைட் வந்து ஃப்ரண்ட்ல ஒரே ஒரு லைட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் கேஸை ஓபன் பண்றீங்க அப்படின்னும் போது இன்னர்ல நீங்க என்ன கலர் பட்ஸ் சூஸ் பண்ணீங்களோ அதே கலர் தான் உங்களுக்கு இன்னர்ல கொடுத்துருப்பாங்க. அண்ட் உள்ள ஓபன் பண்ணீங்க அப்படின்னா ஒரு இண்டிகேட் லைட் இருக்கும். இயர்பட்ஸ் சார்ஜ் ஆகுறத இங்கே நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்போ இயர்பட்ஸ்க்கு வந்து அப்படின்னா செம குட்டியாக காம்பாக்டாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். வெறும் 5 கிராம் தான் வெயிட் இருக்கு. இதனால் எவ்வளோ நேரம் நம்ம காதில் போட்டிருந்தாலும் சரி பெருசாக வெயிட் இருக்கிற ஃபீலே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் காதில் கரெக்டாக ஃபிட் ஆகாமல் இந்த டிப் வந்து பெருசாக இருந்தாலும் காது வந்து வலிக்கும். இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தனி ஒரு ஃபீச்சரே வந்து கொடுத்துருக்காங்க இவங்களோட ஆப்பில். ஒன்ஸ் அதில் வந்துட்டு ஃபிட் டெஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை ஸ்டார்ட் பண்ணி விட்டீங்க அப்படின்னாலே அதுவே வந்து காதில் பர்ஃபெக்டாக ஃபிட்டாக இருக்கா இல்லையா அப்படின்றத வந்து சொல்லிடும். சப்போஸ் காதில் மாட்டும் போது கரெக்டாக வைக்கல, ஃபிட் ஆகலை அப்படின்னும் போது அதுவே புவர் ஃபிட் அப்படின்றது வந்துடுது. இல்லை நான் நல்லா மாட்டியிருக்கேன் அப்பயும் வருது அப்படின்னா இந்த இயர் டிப்பை வந்து நீங்கள் மாற்றிட்டீங்க அப்படின்னா உங்கள் காதுக்கு எது செட் ஆகுதோ அப்போ வந்து ஃபிட்டுன்னு வர மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ரியலாகவே சூப்பரான ஒரு ஃபீச்சர். அண்ட் கண்ட்ரோலை பொறுத்த வரைக்கும் டச் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் டேப் பண்ணோம் அப்படின்னா பாஸ் ஆகுறது, ப்ளே ஆகுறது. டபுள் டேப் பண்ணுறோம் அப்படின்னும் போது நெக்ஸ்ட் சாங்கும், ட்ரிபிள் டேப் பண்ணீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் சாங்கும் சேஞ்ச் ஆகும். இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இவங்க டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு சேஞ்ச் பண்ண முடியாது. பட் டச் பண்ணி ஹோல்டு பண்ணுறீங்க அப்படின்னும் போது மட்டும் உங்களுக்கு 3 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நாய்ஸ் கேன்சலேஷன் பேஸ் பண்ணி எனேபிள் பண்ணலாம், இல்லை பிக்ஸ்பி வந்து எனேபிள் பண்ணலாம். லெஃப்ட் சைட்னா வால்யூம் டவுனும், ரைட் சைட்னா வால்யூம் அப்பும் வர மாதிரி நம்ம வந்து பண்ண முடியும். டச் கண்ட்ரோலை பொறுத்த வரைக்கும் ஓகே. பட் டச் பண்ணி ஹோல்டு பண்ணோம் அப்படின்னா தான் வால்யூம் அப் பண்ணுறதோ இல்லை டவுன் பண்ணுறதோ வந்து பண்ணுற மாதிரி இருக்கு. அது இல்லாமல் வேற ஒரு ஃபீச்சர் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்களோட லேப்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நியூ ஃபீச்சர் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இது மூலியமா பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் சாங் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது டச் கண்ட்ரோலை டச் பண்ணாமே இந்த சைடில் இருக்கக்கூடிய இந்த ஏரியாவை டபுள் டேப் பண்ணிங்க அப்படின்னாலே வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். அதுவே லெஃப்ட் சைடில் டபுள் டேப் பண்ணிங்க அப்படின்னா வால்யூம் டவுன் ஆகிற மாதிரி வந்துட்டு அவங்களோட லேபில் வந்து கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே பர்ஃபெக்டாகவும் ஒர்க் ஆகுது. சரி, இங்கே டச் பண்ணால் மட்டும்தான் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுதான்னு பார்ப்போன்ட்டு காதோட டாப்பில் இல்லை வேற இடத்துல டச் பண்ணாலுமே பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடில் டபுள் டேப் பண்ணோம் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகுது, லெஃப்ட் சைடில் டபுள் டேப் பண்ணோம் அப்படின்னா டிக்ரீஸ் ஆகுது. ரியலாகவே இது ஒரு டிஃப்ரெண்டான ஃபீச்சராக எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. நல்ல ஒரு ஃபீச்சர் அப்படின்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது? உங்களோட ஃபீலிங்ஸை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. பிரீமியம் இயர்பட்ஸ் அப்படின்னாலே கண்டிப்பா ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்கும். இதுலயுமே வந்து ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்காக பாத்தீங்க அப்படின்னா அவுட்டர்ல 2 மைக் கொடுத்துருக்காங்க. இன்னர்ல ஒரு இன்னர் மைக்குமே வந்து கொடுத்துருக்காங்க ஒரு இயர்பட்ஸ்ல. அது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா வாய்ஸ் பிக்கப் யூனிட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. இது கால் பேசும் போதெல்லாம் வந்துட்டு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. கால் குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது சரி, நாய்ஸ் கேன்சலேஷன் ரொம்பவே சூப்பரா பண்ணிருது. மற்றவங்க நம்ம பேசுறதை கேட்கும் போது வெளியில நீங்க போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட அந்த ஏர் சவுண்ட்லாம் கூட பாத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு அரெஸ்ட் பண்ணியே வந்து கொடுக்குது. இதனால ஆப்போசிட்ல கேட்கறவங்களுக்கு கிளியரான வாய்ஸ் நம்மளோடது வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அதே மாதிரி ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் நார்மலா இயர்பட்ஸ் மாட்டிட்டு இதை எனேபிள் பண்றீங்க அப்படின்னும் போது அவுட்டர்ல இருக்கக்கூடிய எந்த ஒரு நாய்ஸுமே வந்து நம்ம காதுல கேட்கல. ரொம்ப ஹை சவுண்டா ஏதாவது ஒரு ஹார்ன் அடிக்கிறாங்க அப்படின்னும் போது தான் நமக்கு வந்து அந்த சவுண்டே வந்து கேட்குது, மற்றபடி சவுண்டே வந்து கேட்கல. இதுல இன்னொரு சூப்பரான ஒரு ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க, ஆம்பியன்ட் சவுண்ட் அப்படின்றது. இதனால என்ன யூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்மலா ஒரு 10 பேர் இருக்காங்க, எல்லாரும் உட்காந்து பேசும்போது நீங்க ஹெட்ஃபோனை மாட்டிட்டு இருந்தீங்க அப்படின்னா அவங்க என்ன பேசுறாங்க அப்படின்றதே சரியா கேட்காது. என்னது
என்னது அப்படின்னு நம்ம வந்து ஹெட்ஃபோனை எடுத்துட்டு தான் வந்து கேட்குற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக அவங்களுக்குலாம் வந்து ஒரு இரிட்டேட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ வெளியில் என்ன நடக்குது அப்படின்ற என்விரான்மெண்ட் சவுண்டை வந்துட்டு நாய்ஸ் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு வெறும் சவுண்டாக கொடுக்கறது தான் இந்த ஆம்பியன்ட் சவுண்ட் அப்படின்றது. இதில் பார்த்தீங்கன்னா 3 லெவல் வந்து கொடுத்துருந்தாங்க. சரி என்னதான் இருக்குன்னு வந்து கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு மீடியமில் வந்து கொடுத்துருக்காங்க. யாராவது பேசுகிறாங்க அப்படின்னும் போது நம்மக்கிட்ட பேசுனாங்கன்னா அது லைட்டாக வந்து கேட்குது சாங் கேட்கும்போது. அதுவே வந்து சாங் கேட்காதப்ப அவங்க பேசுறது வந்து நம்ம கிளியராக கேட்க முடியுது. அதுவே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா லோனு கொடுத்துருக்காங்க, லைட்டாக தான் அவங்க பேசுறது வந்து கேட்குது. அந்த ஹைன்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. அதை எனேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா சுற்றி இருக்க நாய்ஸ் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிடுது. அவங்க பேசுகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காதில் இருக்க அந்த இயர்ஃபோனோட மைக்கு எடுத்து நமக்கு ஸ்பீக்கரில் வந்து சொல்லும். இதனால் சவுண்டு ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஒரு 3-4 வீடு தள்ளி யாராவது வந்து பேசுகிறாங்க அப்படின்னா கூட கொஞ்சம் அதிக சவுண்டோட பேசுனாங்க அப்படின்னா நம்ம காதில் வந்து கேட்குது. அந்த அளவுக்கு வந்து பயங்கரமாக வந்து சவுண்டை வந்து கேப்சர் பண்ணி கொடுக்குது நாய்ஸே இல்லாமல். ஸோ எப்பயுமே ஹெட்ஃபோனை மாட்டிகிட்டு இருப்பீங்க, பார்க்குறவங்களாம் இங்கே பாரு காது கேட்காத மாதிரி எப்போ பாரு ஹெட்ஃபோனை மாட்டிகிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இந்த ஹெட்ஃபோன் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் சார்ஜிங் அண்ட் பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டோட தான் வருது. ஸோ உங்களோட ஃபோன்லேயும் ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் ஃபோன் மேலே வச்சிங்க அப்படின்னாலே சார்ஜ் ஆயிரும். இல்லை சார்ஜிங் பேட் இருக்குது அப்படின்னாலும் அது மேலே வச்சிங்கனாலுமே சார்ஜ் ஆயிரும். இல்லை நார்மலாக சார்ஜ் பண்ணணும் அப்படின்னாலுமே பேக் சைடில் இருக்கக்கூடிய டைப் சி போர்ட்லேயே நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிக்க முடியும். எவ்வளோ சார்ஜ் இருக்குது அப்படின்றத பார்க்குறதுக்கு இந்த சார்ஜ் கேஸில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு வந்து ஆப்லேயே வந்து டேரெக்டாக போனீங்க அப்படின்னாலே மேலே வந்து கொடுத்துட்றாங்க சார்ஜிங் கேஸில் இயர்பட்ஸில் எல்லாம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் இயர்பட்ஸில் வந்துட்டு நாய்ஸ் கேன்சலேஷனை எனேபிள் பண்ணி கேட்குறீங்க அப்படின்னும் போது ஒரு 5 மணி நேரம் வந்து கண்டினியூவாக நீங்கள் வந்து கேட்க முடியும். அதே சமயம் ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷனை டிசேபிள் பண்ணிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது இயர்பட்ஸை 7.5 மணி நேரம் கிட்டக்க யூஸ் பண்ணலாம். அண்ட் சார்ஜிங் கேஸை யூஸ் பண்ணி கேட்குறீங்க அப்படின்னும் போது ஒரு 21 மணி நேரம் கிட்டக்க வந்து உங்களால் வந்து கேட்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட் சீம்லெஸ் கனெக்ஷன் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது மூலியமா ஒரே டைமில் வந்துட்டு நீங்கள் 2 சாம்சங் ஃபோன் வச்சிருக்கீங்க இல்லை ஒரு டேப்லெட் வச்சிருக்கீங்க அப்படின்னாலுமே ஆட்டோமேட்டிக்காக வந்து அதில் வந்து பேர் பண்ணி அதுவே மேனேஜ் பண்ணிக்கும் எதில் கனெக்டில் இருக்கணும், கால் வந்தால் எதில் கனெக்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரியெல்லாம். ஸோ நீங்கள் கேம் பிளே பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா கேமிங் மோடுமே வந்து லேபில் வந்து கொடுத்துருக்காங்க. எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த லேட்டன்சி ப்ராப்ளம்லாம் இல்லாமல் வந்து கேம் பிளே பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நானுமே ட்ரை பண்ணி பார்த்தேன், நல்லா தான் இருக்குது. சவுண்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது சிங்கிள் ஸ்பீக்கர் கிடையாது, டைனமிக் 2-வே ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. 2 ஸ்பீக்கர் வருது. ஸோ ஒன்று வந்து ட்வீட்டராகவும் இன்னொன்று வந்து ஊஃபராகவும் ஒர்க் ஆகிற மாதிரி 2 ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது செப்பரேட்டாக கொடுத்துருக்கனால பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஃப்ரீக்வன்சியும் வந்து சூப்பராக செப்பரேட் பண்ணி சாங்ஸ் எல்லாம் கேட்கறதுக்கு வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. மூவிலாம் பார்க்கும்போது அந்த எஃபெக்ட் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்லாம் வரும்போது செம ஃபீல் வந்து கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம். பட் பேஸ் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பேஸ் நல்லா இருக்கு, பட் ரொம்பவே ஒரு டெப்த்தான பேஸ் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஈக்குவலைசர் கொடுத்துருக்காங்க, அதை யூஸ் பண்ணி பேஸை கொஞ்சம் பூஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா லைட்டாக தான் வந்து பூஸ்ட் ஆகுது, ரொம்பலாம் இல்லை. இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் கூட ஈக்குவலைசரில் வந்து கொடுத்துருக்காங்க. பட் கஸ்டமைஸ் ஆப்ஷன் வந்து கொடுக்கல. அது கொடுக்காதனால நமக்கு வேணுன்ற மாதிரி வந்து கஸ்டமைஸும் பண்ண முடியல. இதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்லாம் சூஸ் பண்ணோம் அப்படின்னா பெரிய லெவலில் சேஞ்சஸ் இருக்கிற மாதிரியே வந்து ஃபீல் இல்லை, லைட்டாக தான் வந்து சேஞ்சஸ் வந்து இருக்கு. ஸோ அந்த கஸ்டமைஸ் ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா இனிமேல் நல்லா இருந்திருக்கும். ஸோ இது வாங்கினீங்க அப்படின்னா ரொம்ப டீப் பேஸ் எதிர்பார்க்காம ஒரு நார்மலான பேஸ் வேற லெவல் சவுண்ட் குவாலிட்டி நீங்க வந்து எதிர்பார்க்கலாம். அண்ட் ஃபைனலா இதுல என்ன குறை இருக்கு, யார் வாங்கலாம் யார் வாங்கக்கூடாது, என்ன பிரைஸ்ன்றதை பார்க்கலாம். ஸோ யார் வாங்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா இது சூட்டபிளாக இருக்காது. அதுக்கான ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா IPX2 தான் ரேட்டிங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இதனால இது மேலே வந்து தண்ணி வந்து படலாம் இயர்பட்ஸில், பட் தண்ணிக்குள்ளே போட்டுறது வந்து நடக்கவே கூடாது கண்டிப்பாக. அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் பர்சன் அப்படின்னும் போது அதிகமாக எக்ஸசைஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வேர்க்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதில் வந்து ஏதாவது வேர்வை போயிட்டு வீணாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால அவங்களுக்கு சூட்டபிளாக இருக்காது. அண்ட் கூடயே பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஹூக்ஸ் இந்த மாதிரிலாம் எதுவுமே வந்து கொடுக்கல. நார்மலாக காதில் ஃபிட் ஆகிறதுலாம் ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குது. ஓடுனாலும் கூட பெருசாக வந்து கீழே விழுகலை. பட் ஸ்போர்ட்ஸ் பர்சன் அப்படின்னும் போது அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு இந்த ஹூக்ஸ் இல்லாத டைப் அப்படின்றனால சூட்டபிளாக இருக்காது. இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி வந்துட்டு இவங்களோட இயர்பட்ஸே வந்துட்டு பட்ஸ் லைவ் வச்சிருக்கீங்க இல்லை பட்ஸ் ப்ரோ ப்ளஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னும் போது பெரிய அப்கிரேடாக இருக்காது. ஏற்கனவே நீங்கள் யூஸ் பண்ணுற சாம்சங் இயர்பட்ஸே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை யாரெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்ககிட்ட வந்துட்டு சாம்சங் ஃபோன் கேலக்ஸி ஃபோன் வச்சிருக்கீங்க அப்படின்னும் போது சூட்டபிளாக இருக்கும். ஏன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து ஆல்ரெடி இன்டெகிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஆஃபீஸ் ஒர்க்கு அதிகமாக ட்ராவல் பண்ணுறவங்க ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா அந்த நாய்ஸ் எல்லாம் வந்து வெளியில் இல்லாமல் வந்து ஆஃபீஸ் கால் பேசணும் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னும் போது ரொம்பவே சூட்டபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் சாங் லவராக இருக்கீங்க, வேற லெவலில் வந்து நான் சாங் கேட்டுகிட்டே இருப்பேன் அப்படின்னா கூட எவ்வளோ நேரம் காதில் மாட்டி கேட்டுட்டு இருந்தாலும் கூட எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. சவுண்ட் குவாலிட்டியும் வேற லெவலில் இருக்குது. மற்ற என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குது இல்லை அப்படின்றத வீடியோவில் ரொம்பவே கிளியராக வந்து சொல்லியிருந்தேன். இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 11,000 ரூபா வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ராடக்ட்கான லிங்க்கும் வந்து கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம லவுட் எலி டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.